லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள் இப்படி. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ், அடுத்து கிளாக் வைஸ்க்கு வரும். இதான் ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷன். இது டைமர் அவுட் பண்ணுறதுக்கு இது ஆன், இது ஆஃப், இது ஆன், ரீசெட். இந்த சாம்பிள் ஒரு இது கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஒரு ஆன்டி கிளாக் வைஸ், ஒரு கிளாக் வைஸ். இது ஒன் டைம். அடுத்து ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ். 2 times ஆச்சு. Two and off. It's 3. And off. அடுத்து 4. And off. 5. ஸோ நீங்கள் இது மாதிரி 10 times எடுத்துக்கணும். 10 times எடுத்துகிட்டு ரீடிங் ஒர்க் பண்ணணும். நீங்கள் கடைசியாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ பார்த்து எழுதிக்கணும். அது ட்ரையல் 1. நெக்ஸ்ட்டு ட்ரையல் 2. இதே தான், இதே ரிப்பீட் பண்ணுங்கள். அடுத்த பார்ட் எப்படின்னா, இதில் வெயிட்டை இந்த மாதிரி க்ளோஸராக வச்சு ஃபீல் பண்ணணும். அதே ப்ரொசீஜர் with mass at closer distance. இதுக்கு திரும்ப டைம் பார்க்கணும். ரீடிங் செஞ்ச செகண்டு காணும். அடுத்தது எப்படின்னா, இந்த வெயிட்டை வந்து இந்த எண்டில் வச்சு இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிட்டு திரும்ப அதே ப்ரொசீஜர் ரிப்பீட் பண்ணுங்கள். கிளாக் வைஸ், அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் 10 times அந்த வேல்யூஸ். இதில் இந்த டிஸ்டன்ஸ் 1, 2 to 2.5 இது வரைக்கும் போகலாம். அடுத்து செகண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 4, 4.5 இது வரைக்கும் போகலாம். இந்த டேபிளேஸ்லேருந்து T0, அடுத்து T1, அடுத்து T2 மெஷர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரிஜிடிட்டி மாடலஸ் கால்குலேட் பண்ணோம்.